ஹலோ மேம். மீரா மேம், நம்ம வந்து ருசியில நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம். எல்லாத்துலயுமே நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நான் சொன்ன ஒரு சாலட் பார்க்க போறோம் அப்படின்னு. பட் என்ன சாலட் சொல்லுங்க? இது பேர் அண்ட் வால்நட் சாலட், பேர் பேரிக்கா. இது வந்து ஜூஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வெரி ஆத்தென்டிக் அந்த ஹானக்கான்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம தீபாவளி கிறிஸ்மஸ் மாதிரி அவங்க ஹானக்கான்னு ஒன்று கிறிஸ்மஸ் முன்னாடி வரும். அதுல இது ரொம்ப ஸ்பெஷல். இது ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே, ஜூஸ் வந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு சாலட். ஓகே, இதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம். இது வந்து சைனீஸ் பேரிக்கா எடுத்திருக்கேன், ஏன்னா நல்லா ஃப்ளஷியா இருக்கும்ட்டு. நான் ரெகுலர் பேரிக்கா எடுக்கலாம், பட் இது இன்னும் அது கொஞ்சம் ஹார்டா இருக்கும். கொஞ்சம் ஸ்டோனியா இருக்கும், கல்லு மாதிரி. கரெக்ட். சோ அதனால இது நல்லா இருந்தது. சோ ஐ ட்ரைட் திஸ். ஓகே. அப்புறம் சைனீஸ் பேரிக்கா இங்க கிடைக்கிறது நம்ம ஊர்ல. இது வந்து லெட்யூஸ், பார்மேசான் சீஸ். இது வந்து வினிகர், ஒயிட் வைன் வினிகர்னு நம்ம சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிறது. பெப்பர், வால்நட், சால்ட், ஆலிவ் ஆயில். இது வந்து மஸ்டர்ட், நம்ம ஆல்ரெடி ஒரு சாலட்க்கு பண்ணிருக்கோம், டிஜான் மஸ்டர்ட். அது லெமன் ஜூஸ். ஆலிவ் ஆயில், வால்நட் ஆயில் கிடைச்சதுன்னா இன்னும் ஆத்தென்டிக்கா இருக்கும். இங்க கிடைக்கலனாலும் நான் ஆலிவ் ஆயில். ஓகே, இது வந்து டிஜான் மஸ்டர்ட். ஆமா, கடுகு வச்சு அது ஒரு பேஸ்ட் இல்லையா? கரெக்ட். ஆமா. ஓகே. சோ எல்லோவா இருக்கும். ஓ சரி. ஸோ எல்லாமே நமக்கு வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். எல்லாமே இங்கே கிடைக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து பேர் அண்ட் வால்நட் சலாட். இந்த சலாட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர், அதாவது பேரிக்கா. நம்ம எடுத்துருக்கிறது வந்து சைனீஸ் பேரிக்கா. அது வந்து நல்லா ஃப்ளஷியாக, நல்லா அந்த சதை வந்து ரொம்ப நிறைய இருக்குது, ஏன் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அந்த அளவுக்கு கல் மாதிரி இருக்காது. ஸோ அதனால சைனீஸ் பேரிக்கா, லெட்யூஸ் இலைகள், அப்புறம் சீஸ் பார்த்தீங்கன்னா பார்மெசான் சீஸ், அதோட கொஞ்சம் பெப்பர் பவுடர், வால்நட், உப்பு தேவையான அளவு, அண்ட் ஒயிட் வைன் வினிகர் வேணும். ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கோம். வால்நட் ஆயில் இருந்தால் இன்னும் ஆத்தென்டிக்காக அந்த டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, பட் நம்ம ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ. அப்புறம் டிஜான் மஸ்டர்ட், அது அந்த பேஸ்ட், அப்புறம் லெமன் ஜூஸ் இல்லையா? ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள் இது. ஃபர்ஸ்ட் பேரிக்காவை நான் எப்படி ஹேண்டில் பண்றது சொல்றேன். சும்மா இதை சீவிட்டு அந்த தோல் எடுத்துடணும். இது ஆக்சுவலி ஒரு ரஸ்டிக் சாலட் சொல்லுவாங்க. லைக் ரொம்ப நார்மல் பீப்புள் சாப்பிடுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெவி இன்கிரீடியன்ஸ்லாம் இல்லாம, குக்கிங்லாம் ரொம்ப இல்லாம. ஐ திங்க் சலாட்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய ட்ரை பண்ணணும். அண்ட் வெறும்னே காய்கறிகள் யூஸ்வலா நம்ம பண்ற மாதிரி, வெள்ளரிக்காயும் தக்காளியையும் கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டு பண்ணாங்க. நம்ம ஊர்ல ஐ திங்க் இன்னும் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு நினைக்கிறேன் யாருமே. ஸோ வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம். ஆமா. இத்தனைக்கும் பேரிக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்கள்ல ஈஸியா கிடைக்கிற ஒரு எல்லா இடத்துலயும் எல்லா சீசன்லயும் கிடைக்கிற ஒரு பழம் தான். பட் ஐ திங்க் நிறைய பேர் இதை வந்து வாங்குறது இல்ல. நான் இது வந்து சும்மா லைம் போட்டு ஸ்மியர் பண்ணிடுறேன். ஏன்னா சில பேரிக்கால வந்து அயன் ஜாஸ்தியா இருக்கும், எல்லாத்துலயுமே இருக்காது. தட் வந்து உங்களுக்கு ப்ரௌன் ஆயிடும் ஆக்சுவலி. ஓகே, ஆக்சிடேஷன் ஆகி. ஸோ அதனால லெமன் ஜூஸை வந்து ஸ்மியர் பண்ணிடுறேன். ஒரு பிரஷ் வச்சு ஸ்மியர் பண்ணிடலாம் எல்லா பக்கமும். கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும். ஆமா, அவ்வளவுதான். வேற ஏன்னா ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி சலாட்ல எல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளவு ப்ளீசிங்கா இருக்காது சாப்பிடுறதுக்கு இல்லையா? இது சிட்டிங் கொடுக்கலாம். அதுக்குள்ள நம்ம வினிகிரேட் ப்ரிப்பேர் பண்ணி. வினிகிரேட் இஸ் ஆல்வேஸ் ஒரு மிக்சர் ஆஃப் ஒரு கொஞ்சம் சாமானோட ஆயில். அது பீட் பண்ண ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த இது எமல்ஷன் மாதிரி கிடைக்கும். ஓகே, அதுதான் வினிகிரேட்ங்கிறது. என்னென்ன சேர்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் லெமன் ஜூஸ், இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒயிட் வைன் வினிகர், சால்ட், ஆயில் அண்ட் ஆலிவ் ஆயில், டிஜான் மஸ்டர்ட். ஆயில்னா கடைசியில ஊத்தி நம்ம பீட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே. ஸோ ஒயிட் வைன் வினிகர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் காமிக்கிறேன், அப்புறம் அவங்கவுங்க டேஸ்ட் ஏற்ற மாதிரி நம்ம இதை ஏற்றி இறக்கி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே.
டிஜான் மஸ்டர்ட் ஒரு டீஸ்பூன். ஒரு ஸ்பூன். ஓகே. இது கொஞ்சம் அந்த டார்க்னஸ் இருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அது வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆமாம். லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட் சால்ட் நமக்கு எவ்வளோ வேணுமோ. ஓகே. ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒயிட் வைன் வினிகர், அதோட உப்பு, டிஜான் மஸ்டர்ட். நிறைய பேர் இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ வந்து ஆலிவ் ஆயிலுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன என்ன இருக்கு அதுல, எது நல்லது அப்படின்னு. நிறைய முதல்ல வந்து யாராச்சும் சொன்னா கூட வந்து நிறைய பேர் they are not ready to எக்ஸ்ப்ளோர் இல்ல. சோ அது வந்து அதுவும் எப்படி ஏதோ ஒரு ஆயில் எப்படி சமையலுக்கு அது டேஸ்ட் மாத்திரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு லைக் we are trying. கரெக்ட். ஆமா. சோ இதுக்கு சாலடுக்கும் there are 3 types of olive oil இல்ல. ஒன்னு வந்து ரெகுலர் ஆலிவ் ஆயில், இன்னொன்னு வந்து பொமேஸ்னு சொல்லுவாங்க, POMACE. அது வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல் குக்கிங்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம், டீப் ஃப்ரை கறிக்கு எல்லாம். ஓகே ஓகே. இது வந்து எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் வித் EVOன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். அது என்னன்னா டைரக்டா அந்த கோல்ட் கம்ப்ரஸ் பண்ணி எடுப்பாங்க ஆலிவ் ஆயில். சோ அதனால இது டைரக்டா சாலட்ல யூஸ் பண்ணலாம். இது வந்து டோன்ட் யூஸ் ஃபார் டீப் ஃப்ரை பண்ண கூடாது, இது வறுக்கலாம் கூடாது. சூடு பண்ணாம இந்த மாதிரி சாலட். ஆமா, இல்ல பிரெட்ல தடவி நம்ம பண்ணுவோம்ல டோஸ்டிங், அவ்வளவுதான். ரொம்ப கொதிக்க வைக்க கூடாது. ஆமா, இந்த எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் கொதிக்க வைக்க யூஸ் பண்ண கூடாது. பொமேஸ்னு ஒன்னு இருக்கு, அதுதான் நம்ம இந்தியன் ஸ்டைல் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, பாருங்க எப்படி எமல்ஷன் பாத்தீங்கன்னா அந்த இவங்க சொன்ன அந்த வினிகிரேட் தயாராயிடுச்சு. சோ அந்த பொருட்களோட நம்ம வந்து இந்த எண்ணெயை சேர்த்து பீட் பண்ண எல்லாம் சேர்ந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து ஒயிட் வைன் வினிகர் இருக்கு, லெமன் ஜூஸ் இருக்கு, டிஜான் மஸ்டர்ட் இருக்கு, அப்புறம் ஆலிவ் ஆயில் இருக்கு, உப்பு, எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு சேர்ந்து வந்திருக்கு பாருங்க, எல்லாம் சேர்ந்து. ஸோ லைக் எந்த பிளேட்ல நம்ம சலாட் வந்து சர்வ் பண்ண போறோமோ அதை வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் கொஞ்சம் ஒரு 10 minutes சில் பண்ணினோம்னா ரஃபா சாப் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க உள்ள நம்ம லெமன் தடவாம அது நைட் பிகம் பிரவுன். நம்ம வெளியே தடவி இருக்கிறதுனால அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அந்த பேரிக்கா அந்த டெக்ஸ்சருக்கு இந்த சாலட் ரொம்ப சூட் ஆகும், அந்த வால்நட். ஸோ பேரிக்காயை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க, சும்மா ரஃபா சாப் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேரிக்காய் அந்த தோலையெல்லாம் நீக்கிட்டு ஒரு லெமன் இருக்கு இல்லையா, லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து வெளி பக்கங்கள்ல கலர் மாறாம இருக்கிறதுக்காக தடவி வச்சுட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் அதுக்கு வந்து அந்த சிட்டிங் டைம் கொடுக்கலாம். அதுக்குள்ள நம்ம வந்து வினிகிரேட் ப்ரிப்பேர் பண்ணலாம். வினிகிரேட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் லைக் இதெல்லாம் நம்ம சாப் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு ஃப்ளஷியா இருக்குன்னு, சைனீஸ் பேர். அந்த ரெகுலர் பேர்லயும் பண்ணலாம், பட் இந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ அரேஞ்சிங் தான். ஸோ எப்படி வந்து இந்த பிளேட்ல அவங்க அரேஞ்ச் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சும்மா நான் ரஸ்டிக்கா பண்றேன், ரொம்ப இதுவா பண்ணணும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பெட் ஆஃப் லெட்யூஸ் போட்டுக்கலாம். ஸோ அது நம்ம ரஃபா சும்மா கையிலேயே தான் பண்ணணும், நைஃபே தேவையில்லை. ஸோ ஈவனா இப்படிதான் கட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி ஒரு டின்னரா கூட சாப்பிடலாம், ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். சம்டைம் யூ வாண்ட் ரொம்ப டயட் கான்ஷியஸா இருந்தா இது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லெட்யூஸை வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க, ஒரு பெட் ஆஃப் லெட்யூஸ். தென் பேரிக்காய் ஓகே ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம்.
ஸோ ஈவன் திக்னஸ்ல கட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆமா, நம்ம ஃபோர்க் எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வினிகிரேட் போடுவோம். வினிகிரேட். ஸோ வினிகிரேட் நம்ம ஏற்கனவே நல்லா பீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? ஆமா. ஸோ இந்த ஆயில் சேர்த்து நம்ம பீட் பண்ண அப்படியே அது ஒரு ஈவன் சொல்யூஷன். ஆமா, நல்லா எம்எல்சிஃபை ஆயிடும். ஸோ லேசா டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலயும் அந்த ட்ரெஸ்ஸிங், இது ட்ரெஸ்ஸிங் சொல்லுவோம் இல்லையா, சாலட் ட்ரெஸ்ஸிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெப்பர். வால்நட் நீங்க டோஸ்ட் பண்ண, மைல்டா டோஸ்ட் பண்ணிருக்கேன். யூசுவலா ரெசிபி ஆக்சுவலி பார்த்தா ரா வால்நட்ஸ் இட் கால்ஸ் ஃபார். நான் வந்து மைல்டா டோஸ்ட் பண்ணேன், ஏன்னா நம்மளுக்கு வி லைக் இட் லைக். ஆமா, ஓகே. தென் ஃபைனலி இந்த நம்ம உருளைக்கிழங்கு சீவுவோம்ல, அந்த சீவு வச்சு நல்ல பெரிய ஷேவிங்ஸ் மாதிரி பண்ணணும். ஓகே, பார்க்கறதுக்கே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து பீட்சாஸ் எல்லாம் யூஸ் பண்ற சீஸ் இல்லையா? பீட்சா வந்து மாட்சரெல்லா சீஸ், இது வந்து பார்மெசான் பாஸ்தா. ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான். ஸோ இது நம்ம வந்து ஹீட்லாம் பண்ண வேண்டாம், ஒண்ணுமே தேவையில்லை. அப்படியே கோல்ட பிளேட்ல சர்வ் பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே, பட் சர்விங் தான் இதுல பிரசன்டேஷன். ஆமா, இட்ஸ் ரெக்வயர்ஸ் நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் அழகா வந்து ஃபர்ஸ்ட் லெட்யூஸ் வந்து அழகா பரப்பி வச்சாங்க, அதுக்கு மேல வந்து அந்த பேரிக்காய், அதுவும் அழகா கட் பண்ணது, ஈவனா கட் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த வினிகிரேட்டை வந்து அதுல அழகா ஈவனா போர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெப்பர், வால்நட், and then finally cheese, parmesan cheese. So பாருங்க, ஸோ இப்போ வந்து இட்ஸ் ரெடி டு சர்வ். அண்ட் ரொம்ப வித்தியாசமான ஒரு சாலட், எப்பவுமே ஒரே மாதிரி இல்லாம இதுல ஒரு ஃப்ரூட் இருக்கு, நட்ஸ் இருக்கு, லெட்யூஸ் இல்லையா, லீஃப் அப்படின்னு பார்க்கும்போது லெட்யூஸ் இருக்கு. அண்ட் மேம் இதுல வந்து அந்த வினிகிரேட் வந்து என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும்? இது ஒரு டேங்கி, அதாவது புளிப்பு, கொஞ்சம் ஆயில், உப்பு, எல்லா மோஸ்ட்லி புளிப்பு. அண்ட் அந்த மஸ்டர்ட், அந்த டிஜான் மஸ்டர்ட்ல வந்து கொஞ்சம் அந்த கசப்பு இருக்கும் இல்லையா, லைட்டா. அதுக்கு தான் நம்ம வந்து லெமன் சேர்த்து அது இது பண்ணியிருக்கோம். இதுல சர்வ் பண்றேன், இப்படி இருக்குப்பா. ஸோ சர்விங் கூட பாத்தீங்கன்னா எல்லாத்தோடையும் சேர்த்து லெட்யூஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து நட்ஸ். ஓகே, அது சாப்பிட்றதே ஃபோர்க்ல எல்லாம் சேர்ந்து சாப்பிடணும் நீங்க. ஓகே, ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ், வித்தியாசமான ஒரு சாலட். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விதமான சாலட் பார்த்துருக்கோம், பட் இந்த பேர் அண்ட் வால்நட் சாலட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் வந்து அந்த வினிகிரேட் ப்ரிப்பரேஷன். அதுதான் இந்த சாலட்க்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட், எல்லாமே அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அதனால தான் ஏற்படுது. அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எப்பவுமே சலாட்ல வந்து தயிர், அப்புறம் இந்த கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த வெங்காயம், சாகியான விஷயங்கள் நம்ம நிறைய சேர்க்கிறோம் இல்லையா. ஸோ கொஞ்ச நேரத்துலயே வந்து அந்த சலாட் வந்து எப்படி ஆயிடுதுன்னா ஒரு மாதிரி தண்ணி ஆயிடுது. கரெக்ட். ஆமா, அது சாலட்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படியெல்லாம் இல்லாம இதுல ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான விஷயங்கள் எல்லாமே, அந்த லெட்யூஸ்ல இருந்து, அந்த சீஸ்ல இருந்து, அந்த பேரிக்காய்ல இருந்து எல்லாமே வந்து ஜூஸியா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கிரன்ச்சியா இருக்கு. ஈவன் லெட்யூஸ் கூட பாத்தீங்கன்னா ஜூஸியா இருக்கு. ஆமா, அதை கடிச்சு சாப்பிடும்போது கரெக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நிஜமாவே வந்து அந்த வினிகிரேட் தான் வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. கரெக்ட், அதுதான் உங்களுக்கு பைங் ஏஜென்ட் எல்லாமே. அண்ட் அந்த அதுல இருக்கிற அந்த ஆலிவ் ஆயிலோடைய அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு இல்லையா? ஓகே, ஏன்னா ஹீட் பண்ணாம சாப்பிடும்போது கூட அந்த டேஸ்ட் வந்து நமக்கு தெரியுது, லைக் ஒரு மாதிரி அந்த ஆலிவ் ஆயிலோட அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. சூப்பர்பா இருக்கு. அண்ட் வித் நட்ஸ் சாப்பிடும்போது இன்னுமே நல்லா இருக்கு.
அண்ட் குழந்தைங்க சாப்பிடும்போது இன்னும் இதுல வேற ஏதாவது நட்ஸ் சேர்த்துக்க முடியுமா? ஆல்மண்ட் சேர்த்துக்கலாம், நல்லா டோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். பிகான்ஸ் இருக்கு, நம்ம இஷ்டம் தான். பிஸ்தா மட்டும் வேண்டாம், சூட் ஆகாது. இது ஒரு ஆல்மண்ட் ஆர் வால்நட் இல்ல பிகான்ஸ் இங்க கிடைச்சதுன்னா பிகான்ஸ். ஓகே. அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பெரிக்காயோட இப்படி ஒரு சாலட் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா பெரிக்காய் வந்து சில பேருக்கு அப்படியே சாப்பிட பிடிக்காது. ஏன்னா வாங்கவே மாட்டோம் ஆக்சுவலி. சோ இது இப்ப இந்த மாதிரினா ஒரு 4-5 நிறைய உள்ள போகும். குட். அண்ட் நிஜமாவே ஜூஸியான ஒரு ஃப்ரூட். ஆமா, வெரி ட்ரூ. ஓகே. அண்ட் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேம் தேங்க் யூ so much. இது வந்து நீங்க நிறைய இன்டர்நேஷனல் விதவிதமான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சிருக்கீங்க. பட் இது வந்து புதுசா அந்த மாதிரி ஜூயிஷ் டிஷ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அங்க செய்யற ஒரு ஆத்தென்டிக் சாலட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ so much. தேங்க் யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த பேர் அண்ட் வால்நட் சாலட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது, ரொம்ப சிம்பிளா இருந்தது, ரொம்ப ஹெல்தியானது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்